அரசாங்கத்தின் உண்மை முகத்தை தெளிவாக கிழித்து காட்டிய கஜேந்திரகுமார் எம்பி. தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இப்பொழுது பிரதானமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் தேசியத்தை பற்றியோ தமிழர்களை பற்றி குறிப்பாக பேசினால் அப்படி பேசுகிறவர்கள் இனவாதிகள் என்றொரு கருத்துராக்கம் ஒன்றை செய்வது அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. உண்மையிலே தமிழ் தேசியவாதம் என்றது இனவாதம் அல்ல. எங்களை எடுத்துக்கொண்டால் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும், நான் கொழும்பில் பிறந்த வளர்ந்தவன். என்னுடைய மிக நெருங்கின நண்பர்கள் நான் சொல்லுவேன் பெரும்பான்மை சிங்கள மக்கள். என்னை 4 மாதத்திலிருந்து வளர்த்த உதவி என் அம்மாவுக்கு உதவியாக இருந்து எங்களுடைய ஒரு குடும்பத்தவர்களாக நாங்கள் மதித்து இருந்தவர் ஒரு மாத்தறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மா, லீலாவதி என்ற ஒரு அம்மா. 83ஆம் ஆண்டு கலவரம் நடக்க எங்களை கொழும்பில் இருக்கக்கூடிய வீட்டை எரிப்பதற்கு காடையர்கள் வந்த பொழுது, அப்பொழுது என்னுடைய குடும்பம், என்னுடைய தகப்பன், தாய், என்னுடைய அக்கா, நானும் என்னுடைய அப்பாவுடைய சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய நெருங்கின சிங்கள சட்டத்தரணிகளுடைய வீட்டை நாங்கள் ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அவர்கள் எங்களை அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு சென்று பக்கத்தாக்கள் தெரிய வர மெல்ல இன்னொரு சட்டத்தரணியின் வீட்டுக்கு கொண்டு போய் ஒழிப்பார்கள். அப்படி நாங்கள் ஒளிஞ்சு கொண்டு இருக்க அந்த வீட்டை பொறுப்படுத்து எங்களுக்கு உதவிக்கு இருந்த தமிழ்நாக்கள் எல்லாருமே தங்களோட ஊர்களுக்கு போயிட்டார்கள். இருந்தது அந்த அம்மா 4 மாதத்தில் எங்களை பார்க்குறதுக்குண்டு வந்த அந்த அம்மா. அப்போ அந்த காடையர்கள் வந்த பொழுது அந்த காடையர்களுக்கு சொன்ன இந்த வீட்டை என்னிடம் விட்டுத்தான் போயிருக்கிறார்கள், அவை எப்போ வருவினம் எங்கே இருக்கிறோம் ஒன்றுமே எனக்கு தெரியா, அப்படி எனக்கு பொறுப்பு கொடுத்து போட்டு போயிருக்கிற இடத்துல நீங்கள் இதை எரிக்க போகிறீங்கன்னா என்னையும் சேர்த்து தான் நீங்கள் எரிக்க போகணும் என்று சொல்லி நிப்பாட்டினேன். அப்போ என்னை பொறுத்தவரையில் அதுதான் உண்மையிலே சிங்கள மக்கள். அதனால சொல்கிறேன், நான் எந்த ஒரு இடத்துலையும் சிங்கள மக்களை குறிப்பாக இனவாதிகளாக நாங்கள் பார்க்குறது இல்லை. அப்படி பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை, அப்படி பார்க்குற பொருத்தமும் இல்லை. ஆனால் சிங்கள மக்களுடைய பேர்லேயும் பௌத்த மதத்திலே பேர்லேயும் தமிழர்களுக்கு அநீதி நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்குது. பாதிக்கப்படுற பலர் உண்மையிலே பேசக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அவை சரியான கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் வாழுகின்ற மக்களை தான் தவறுகள், ஒரு தவறான மோசமான செயல்பாடுகள் பாதிக்கிற. அவைக்கு ஏற்கனவே பேச முடியாத ஒரு குரல் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி கதைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடியவர்கள் பேசாமல் இருக்கிற ஒரு நாளும் நியாயப்படுத்த முடியாது. அந்த வகையில் அது தமிழர்கள் தான் கதைக்கோணும் இல்லை. உண்மையிலே இந்த அநியாயம் நடக்கிற இடத்துல சிங்களவர்களும் கதைக்கோணும். இப்போ சிங்கள மக்களுக்கு அநியாயம் நடந்தால் நாங்கள் அந்த அநியாயம் நடக்கிற அந்த மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் கொடுக்க தயார். ஆகவே நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் சிங்களம் வேறுபடுத்தி சிங்கள மக்களுக்கு அநியாயம் நடக்கிற இடத்துல நாங்கள் போய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கிறதும் இல்லை. மாறாக நாங்கள் அதை செய்தும் இருக்கிறோம். ஆனால் தமிழர்கள் தொடர்பாக நடக்கிற அநியாயங்களை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய தேவை எங்களிடம் இருக்கின்றது. இப்போ அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எங்களோட மக்களுக்கு சுட்டி காட்டி இவ்வகையான தவறுகள் தொடர்ந்தும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். பாதுகாப்பில் உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அரசியல் ரீதியாக தீர்வுகளை காண்றதுக்கு
நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். தமிழ் தேசியவாதம் வந்து வெறுமனே வந்து கருத்துகள் இல்லாட்டி பாதிக்கப்படுற இடத்துல வந்து கத்துறது மட்டுமில்லை, அந்த பாதிப்புகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு அரசியல் பாதையையும் சுட்டி காட்டுகின்றது. அப்போ தமிழருடைய தேசிய நிலப்பாடுன்றது வந்து தமிழர்கள் வந்து இலங்கை தீவில் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு, ஒரு தேசம் என்றால் வந்து சட்டத்தில் தேச அந்தஸ்து எங்கே வழங்கப்படும் என்றால் வந்து ஒரு மக்கள் தங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கின்ற பொழுது, தங்களுக்கென்று ஒரு தாயக நிலப்பரப்பு இருக்கின்ற பொழுது, அதாவது தங்களுடைய வாழ்விடம் தெளிவாக ஒரு எல்லைக்குள் இருக்கின்ற பொழுது, அந்த மக்களுக்கு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கின்ற பொழுதும், அத்தோடு அந்த மக்கள் கூட்டம் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைக்கக்கூடிய பொருளாதார பலம் தங்களே தங்களுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது வந்து சட்டம் சொல்லுது, சர்வதேச சட்டம் சொல்லுது வந்து நாங்கள் ஒரு தேசம். அப்போ ஒரு தேச அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு மக்களுக்கு சுயாட்சி உரிமை இருக்குது. அப்போ நாங்கள் ஏன் அந்த சுயாட்சியை கோருகின்றோம் என்றால், காலமாக வந்து துரதிர்ஷ்டவசமாக சிங்கள பௌத்த பேரினவாதம் அதுவும் ஒரு சித்தாந்தம், அதுவும் ஒரு எப்படி தமிழ் தேசியவாதம் ஒரு அரசியல் சித்தாந்தமாக இருக்குது, சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒரு அரசியல் சித்தாந்தம். சரி, அந்த அரசியல் சித்தாந்தம் என்ன சொல்லுது என்றால், ஒட்டுமொத்த இலங்கை தீவும் வந்து சிங்கள பௌத்தர்களுடைய கைக்கு மட்டும்தான் இருக்கலாம், வேறு எவரும் வந்து இலங்கை தீவில் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த வகையில் வந்து தமிழர்கள் வடகிழக்கில் வந்து தங்களுக்கென்று ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை வச்சிருக்கிறது வந்து ஏற்க முடியாது. சிங்கள மக்கள் வந்து இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் சிறுபான்மையிலாக இருக்கக்கூடாது, தாங்கள் தான் பெரும்பான்மையிலாக இருக்கணும். ஆகவே வடகிழக்கில் வந்து தமிழ் மக்கள் இல்லாட்டி தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது மாற்றியமைக்கப்பட வேணும் என்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே காலங்காலமாக பிரித்தானியர்கள் இந்த தீவை விட்டு வெளியேற நாளில் இருந்து அவர்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துக்கிறார்கள். சிங்களமயமாக்குற வேலை திட்டங்கள், குடியேற்றங்கள், பொருளாதாரத்தை வந்து திட்டமிட்டு வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய பொருளாதாரத்தை என்ன சொல்கிறது, அதுக்கு நெருக்கடியில் கொடுக்கறது. எங்களுடைய கல்வி சரியா, மொழின்றது சும்மா வெறும் மொழி இல்லை, மொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்வியை வந்து திட்டமிட்டு வந்து தரமிறக்கிறது. ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். 60 70 எல்லாம் வந்து தமிழ் மக்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ளேறதுக்கு வந்து சிங்கள மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது வந்து மிகவும் கடினமான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டதாகவே கல்வி மூடப்பட்டது, அந்த வாய்ப்புகள் இல்லாமல். இப்போ இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அந்த ஒரு நிலையில் இருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு சுயாட்சியை பெற்றுக்கொண்டே ஆக வேணும். நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களே நாங்களே முடிவெடுக்கக்கூடிய, எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வழிகளை தேட வேணும் என்றதுதான் அந்த சித்தாந்தம். அப்போ அது பல வருடங்களாக இருக்குது. தந்தை செல்வநாயகத்தின் காலத்தில் இருந்து தமிழ் தேசிய நிலப்பாடு தான் தமிழர்களுடைய பிரதான அரசியல் நீரோட்டமாக வந்து மேலோங்கி இருந்தது. வந்து அது புதுசு அல்ல, அதை நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ சிலர் இன்றைக்கு பிரதானமாக வந்து இந்த ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சித்தாந்தம் எல்லாம் தமிழ் மக்கள் நிராகரித்துட்டார்கள். ஏனென்றால் என்பிபிக்கு வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கிற காரணமாகவும், வடகிழக்கில் வந்து 8 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிற காரணத்தை காட்டி வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான ஒரு கருத்துராக்கத்தை வந்து கணிசமாக விதைக்கினோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து பாராளுமன்றத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து வடகிழக்கில் 8 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எதிரணியில் 11 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இருக்கிறார்கள். அப்போ அதிலேயே தெரியுது வந்து பெரும்பான்மை வந்து அரசு தரப்புக்கு இல்லை, பெரும்பான்மை எதிர்த்தரப்புக்கு தான் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கவும் அவர்கள் அந்த கருத்துராக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ மக்கள் இதை பற்றி ஆழமாக சிந்திக்காட்டி வந்து அவர்கள் சொல்கிற பொய்யை நம்பி தமிழ் மக்களும் வந்து தங்களுடைய பாரம்பரியமாக தாங்கள் வலியுறுத்தி வந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து கைவிட்டுகிறார்கள் என்றொரு மாயைக்குள்ளே வந்து போய்விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகின்றது.
இப்போ ஏன் இந்த தமிழ் தேசியவாதம் முக்கியம்? நான் சும்மா இன்றைக்கு நேற்று நடந்த ஒரு உதாரணத்தை காட்டுறேன். நேற்று நடந்த ஒரு உதாரணம் இது. இந்த ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி, தாங்கள் இனவாதிகள் இல்லை, தமிழர்களுக்கு உரித்தானது தமிழர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் செய்கிறதை பாருங்க. நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்தியாவுடைய முழுமையான நிதி ஒதுக்கீட்டு ஊடாக ஒரு கலாச்சார மண்டபம் என்று கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமோ, கேள்விப்பட்டிருக்கீங்களோ? யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் என்று சொல்லி போட்டு இப்போ யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று பேர் மாற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டது யாழ் மாநகர சபையினுடைய காணியில். சரிதானே? யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தான் அந்த யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டது. முழுமையாக இந்தியாவுடைய நிதி பங்கீட்டோடு தான் அது கட்டப்பட்டது. இந்திய அரசிடம் அன்றைக்கு இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்கள் போன்ற தரப்புகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்தியா அந்த கலாச்சார மண்டபத்தை கட்டுறதுக்கு முடிவெடுத்தார், போருக்கு பிறகு. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய எங்களோட மக்களுக்கு ஒரு கணிசமான வசதிகளோடு கூட்டங்களை நடத்துறதுக்கும் வேறு வேறு நிகழ்வுகளை நடத்துறதுக்கும் ஒரு ஏற்பாட்டொன்றை செய்து கொடுக்கணும் என்ற ஒரு விருப்பத்தில் அது கட்டப்பட்டது. சரி, அது கட்டப்பட்டு அது உண்மையிலே மாநகர சபையினுடைய பொறுப்புக்கு வழங்குறதுக்கு தான் அனைத்து தரப்புகள் அது கட்டப்படுகின்ற பொழுது இணங்கியிருந்தது. ஆனால் அந்த மண்டபம் கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு அதில் தெரிய வந்தது என்னென்றால் அந்த மண்டபத்தை சரியாக நடத்துறதுக்கு தேவைப்படுகின்ற நிதி யாழ் மாநகர சபைக்கு போதிய அளவு நிதி இல்லை. ஆகவே அது ஒரு பெரும் சுமையாக மாநகர சபைக்கு இருந்தது. அப்போ அந்த சுமையில இருந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு பலர் யோசித்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம், நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கோ கோட்டாபய ராஜபக்சே, இந்த என்பிபி ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல் இருந்த அரசாங்கம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன விளையாட்டு ஒன்று செய்ய வழிகிட்டது. என்ன செய்ய வழிகிட்ட? பாதுகாப்பு அமைச்சு அதை பொறுப்பெடுக்கும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதை பொறுப்படுத்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதியை அனைத்தையும் கொடுக்கும் என்ற ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொள்ள பார்த்தவை. அதுக்கு கடும் எதிர்ப்பு, அதுக்கு அனைவரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து அதை நாங்கள் தடுத்தோம். இந்தியாவிடம் சொல்லி இந்தியாவும் அதில் தலையிட்டு இறுதியில் இந்திய அரசு அந்த மண்டபத்துக்கு தேவைப்படுகின்ற நிதியை தாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தாங்களாகவே கட்டுவதாகவும் ஒரு சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு ஒன்றை கண்டறிகிற வரைக்கும் தாங்கள் அந்த பொறுப்பெடுக்கிறான்னு சொல்லியிருந்தது. இந்த இராணுவத்துக்கு கொடுக்குற நிதி, அந்த இராணுவத்துக்கு எடுக்கிற முயற்சி அண்டைக்கு என்ன யார் மணிவண்ணன் மேயராக இருந்த எங்களோட முன்னாள் அவர் எங்களோட கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு அவர் இபிடிபின்ற ஆதரவை பெற்று மேயர் பதவியை பெற்றதுக்கு பிறகுதான் அந்த இராணுவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி நடைபெற்றது. அவருடைய பூர்ண ஆதரவோடு தான் நடந்த மக்களுடைய எதிர்ப்பால் அதை தடுக்கக்கூடியதாக இருந்தது. இபிடிபியுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அழுத்தத்தை பயன்படுத்தி அவர் அந்த செயல்பாடுக்கு இணங்கியிருந்தார். இன்றைக்கு அதாவது உண்மையிலே நேற்று ஒரு புதிய முயற்சி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. புத்த சாசன அமைச்சர் கொழும்புல அமைச்சரவைக்கு ஒரு தீர்மானம் ஒன்று சமர்ப்பித்து நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. என்ன? புத்த சாசன அமைச்சு ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்றை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் உருவாக்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு இந்த யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தை நடத்துவதற்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை புத்தசாசன அமைச்சருக்கு கீழே உருவாக்குறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது?
எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர்கள் வந்து இருக்கிறோம் வந்து இன்றைக்கு வந்து நேற்று நாங்கள் அவசரமாக வந்து கூடி இந்த விடயம் சம்பந்தமாக பேசின இடத்துல வந்து யாழ்ப்பாண மாநகர சபையில் வந்து பேசப்பட இல்லை இந்த விஷயம். இப்போ இது முழுக்க ஒரு பக்கம் வந்து இராணுவத்துக்கு கொண்டு போயினா, இன்னொரு பக்கம் வந்து இராணுவத்தோடு இணைந்து பயணிக்கிற புத்த சாசனம், இந்த தொல்பொருள் எல்லாமே வந்து புத்த சாசன அமைச்சுக்கிட்ட தான் வரும். சுயமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு அது எல்லாமே வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், தங்களுடைய தயவிலே தான் தமிழ் மக்கள் வாழவோணும் என்ற ஒரு மனோநிலை தான் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சிங்கள மக்கள் வடகிழக்குக்கு வாரது, சிங்கள மக்கள் இங்கே விஹாரையில் இருக்க வந்து விஹாரைகளுக்கு வந்து கும்பிடுறது, சிங்கள மக்கள் விரும்பி தாங்கள் தமிழ் மக்களோட வாழ வேணும்னு விரும்பி இங்கே வந்து முதலீடு செய்து ஒரு காணி ஒன்று எடுத்து தமிழ் மக்களோட உண்டாக வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து விரும்புகிற இடத்துல வந்து எங்களுக்கு அவர்களோட வந்து இருக்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சட்டவிரோதமாக எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில், எங்களுடைய மக்களுடைய நலன்கள் பாதிக்கிற வகையில், எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான கட்டமைப்புகள் பலவீனப்படுத்தி தாங்கள் அதை அப்புறப்படுத்தி தங்களுடைய தயவில வாழுகின்ற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் விழுத்துறது வந்து ஏற்க முடியாத ஒரு எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு வராமல் தடுக்கிறது. மாறாக வந்து வேறு வேறு தரப்புகளுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அது தவறு. அதை சுட்டி காட்டுறதையும் வந்து நாங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது எந்தளவுக்கு வந்து அந்த அந்த சிங்கள பேரினவாதத்துடைய ஆதிக்கம் இன்றைக்கு எங்கள் மீது வந்து திணிக்கப்படுறதுக்கு வந்து ஒரு கருத்துருவாக்கம் திட்டமிட்டு வந்து இங்கு விதைக்கப்படுகின்றது என்பதையும் எங்களுடைய மக்கள் வந்து சரியாக யோசிக்கணும். அவை தயவு செய்து வந்து இந்த நாங்கள் இனவாதிகள் தமிழ் என்று நினைக்கிறதே தவறு என்று சொல்றதை பற்றி வந்து நீங்கள் கொஞ்சம் அவதானமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் தாங்கள் நீதிக்கு நேர்மையாக நடந்து கொள்வதாக வந்து பரவலாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தெற்கில் ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்றது உண்மை. அதை நாங்கள் விரதிக்கிறோம். ஒழுங்கை சொல்கிறேன். இதுக்கு முதல் வந்து ஊழல்வாதிகளை வந்து விசாரிக்கிறது. நேற்று மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த ஒரு மோசடி சம்பந்தமாக வந்து பிரைபரி கமிஷன் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு வந்து அவரை கூப்பிட்டு வந்து ஒரு விசாரணை செய்திருக்கு. அதில் தவறு இல்லை. எவரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதாக வந்து இருக்கக்கூடாது என்றதில் மாற்று கருத்து கிடையாது. சரிதானே? ஆனால் வடகிழக்கில் வந்து எத்தனை பேர் வந்து ஊழல்வாதிகள் இருக்கின்றது? இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் பலர் ஊழல் செய்தது, நிர்வாகத்தில் இருக்கிற பலர் வந்து ஊழல் செய்தது, அதுக்கு துணை போனது. அப்படிங்க சொல்ற அதுல வந்து கண்டும் காணாமலும் வச்சிருக்கிறோம். ஏன் நாங்கள் கேட்கிறோம், ஏன் வடகிழக்கில் வந்து ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற வந்து இந்த அரசாங்கத்துக்கு தேவை. வடகிழக்கில் வந்து அவ்வகையானவர்கள் இருந்தால்தான் பயத்தில் வந்து தாங்கள் விரும்பினதை வந்து கேள்விக்கு உட்படுத்தாமல் வந்து கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசமாக நடந்து கொள்ளுவினோம் என்றதுக்காக அவ்வகையான ஆக்களை வந்து வடகிழக்கில் வச்சிருக்கிறோம். ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் வந்து மக்களை நம்ப இல்லாத மக்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு தான் நிற்பார்கள். மக்கள் ஒரு நாளும் வந்து தமிழ் தேசியத்தை விட்டு தங்களுடைய ஒரு சித்தாந்தத்துக்கு வந்து தமிழ் மக்கள் போக போகிறதில்லை. அப்படி நடந்திருந்தால் வந்து 2024 அது நடந்திருக்கணும். ஜேவிபிக்கு இந்த முறை வந்து 90,000 வாக்கு மட்டும்தான் கிடைச்சு. அப்போ வளமையாக அரசு தரப்புக்கு சிங்கள கட்சி ஆட்சியாளர்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு 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 சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து விரும்பி வாக்களிக்கிற மக்கள் இன்றைக்கு ஜேவிபிக்கு வந்து முழுமையாக வந்து வாக்களிக்க இல்லை. கிட்டத்தட்ட 17,000 வாக்கு குறைவாகத்தான் அவர்களுக்கு விழுந்திருக்கு. ஜேவிபி தான் ஆட்சி அமைக்க போது என்னடா அன்றகுமார வந்துட்டார் ஜனாதிபதியா,
பாராளுமன்ற தேர்தல் நடக்க வந்து ஏற்கனவே வந்து ஜனாதிபதி யாருன்றது தீர்மானிக்கப்பட்டது. அப்போ ஜேவிபின்ற அரசாங்கம் தான் பெறப்போகுதுன்ற எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கவும் வளமையாக அரசு தரப்போட பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிற மக்களில் வந்து 17,000 மக்கள் குறைஞ்சது. இந்த யூஎன்பிக்கு வாக்களிக்கிற அது எல்லாத்தையும் சேர்த்தா அதுக்கும் விட கூட. அப்படி இருக்கவும் வந்து ஜேவிபிக்கு அதை வாக்கு விலை இல்லை. சரி, வளமையாக அரசு தரப்புக்கு வாக்களிக்கிற மக்கள் கூட இந்த முறை வந்து ஜேவிபிக்கு வந்து வாக்களிக்க இல்லை. அப்படி இருந்தும் ஒரு இடத்துல பல தரப்பாக வந்து பிரிஞ்சு நிற்கிற அரசு தரப்புக்கு சார்பான வாக்கு ஒரு இடத்துல குவிஞ்சதாலேயும் தமிழ் தேசியத்தில் வந்து இருக்கக்கூடிய வாக்கு பிரிஞ்சதாலேயும் அவர்களுக்கு 3 ஆசனங்கள் பெறக்கூடியதாக இருந்ததே தவிர ஏதோ மக்கள் அள்ளி வந்து அவர்களுக்கு ஒரு இலையாக வந்து தெற்கில் வாக்களித்த மாதிரி வந்து வடகிழக்கில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவர்களுக்கு அந்த ஆணையை கொடுக்க இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல வந்து அப்படி என்றால் வந்து 8 ஆசனங்கள் வந்து அரசு தரப்புக்கு வந்து தமிழ் பாராளுமன்ற இருக்கிறோம் வந்து 11 பேர் வந்து எதிர்கட்சியில் இருக்குது. அப்படி என்றால் உண்மையில மாறிதான் இருக்கும். 11 பேர் அரசாங்க தரப்புக்கு இருந்திருக்கணும், இல்லாட்டி அதுக்கு கூட கூட குறைவாகத்தான் எதிர் அணியில் வந்து இருந்திருக்கணும். ஆகவே இந்த போலியான நிலைமையை அவர்கள் சொன்னாலும் கூட அவர்களுக்கு நன்றாக தெரியும் வந்து தமிழ் மக்கள் அவர்களோடு இல்லை. தமிழ் மக்கள் அவர்களோடு இல்லை என்றால் அவர்கள் தொடர்ந்தும் தாங்கள் விரும்பினபடி வடகிழக்கில் வந்து நடந்து கொள்வதாக இருந்தால் அதிகாரிகளை தங்களோட கைக்குள்ளே வச்சிருக்கோம். அதிகாரிகள் வந்து தங்களோட கைக்குள்ளே வச்சிருக்கிறது என்றால் ஊழல்வாதிகளாக இருக்கிறவர்களைத்தான் அவர்கள் வச்சிருக்கோம். ஏனென்றால் அவர்களை விரட்டி சரி நாங்கள் விரும்பினதை நீங்கள் செய்யாட்டி வந்து நாங்கள் இந்த ஃபைல்களை தூக்குவோம் என்ற விரட்டி வச்சிருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் தான் இங்கே நடக்குது. அதனால தான் இன்றைக்கு இருக்கிற நிர்வாகத்தில் வந்து பல மோசடிகள் படு மோசமாக வந்து மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அரசு உத்தியோகத்தர்கள் வந்து மாணவர்கள் என்ன டீச்சர்ஸ் மேர் மாதிரி பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து இன்றைக்கு மோசமான ஒரு நிலைமை திட்டமிட்டு வந்து உருவாக்கப்படுது. ஜேவிபி தன்னுடைய கட்சி அரசியலை வந்து தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு வந்து திட்டமிட்டு வேலை செய்யுது. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ இது வந்து மக்களுடைய நிலங்களுக்காக இல்லை. ஒரு ஆசிரியர் சரியான ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கஷ்டப்பட்ட இடங்களில் வேலை செய்து போட்டு வந்து தனக்கு தேவைப்படுற ஒரு இடத்துக்கு வந்து மாறக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது அதை நிப்பாட்டி அவரை பழிவாங்கிற வகையில் வந்து அந்த மாற்றங்களுடைய கொள்கைகளை எல்லாத்தையும் மாற்றி செயல்படுறது எல்லாம் திட்டமிட்டு வந்து ஒரு நீதியாக வந்து அந்த மாற்றங்கள் இடமாற்றங்களை வந்து செய்யாமல் தடுத்து ஒரு கட்சியுடைய தேவைக்காக வந்து பயன்படுத்துறது அது எல்லாமே வந்து மோசடிகள் தான். ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த மயக்கங்களுக்குள்ளே வந்து சிக்கப்படாதீங்க. வார்த்தைகளுக்கு வந்து சிக்கப்படாதீங்க. நீங்கள் அதை தாண்டி நீங்கள் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டும். உங்கள் போன்ற அதாவது உங்கள் என்று நாங்கள் சொல்கிற வந்து பெண்கள் வந்து உங்களுடைய சனத்தொகைன்ற பெரும்பான்மை அது தெரியுமோ 54% குறைஞ்ச வந்து வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய சனத்தொகையில் வந்து பெண்கள் தான் மிகப்பெரிய பெரும்பான்மை. 54% மேலே சரிதானே. நீங்கள் அக்கறை எடுக்காட்டி கிட்டத்தட்ட எங்களுடைய இனத்துடைய அறவாசிக்கு மேலே வந்து விஷயம் தெரியாமல் தான் முடிவெடுக்க போயிடும். அரசியல்ல நீங்கள் அக்கறை எடுக்காட்டி சரிதானே எங்களுடைய இனத்துடைய அறவாசிக்கு மேலே ஒரு ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கிற தன்மையை நாங்கள் இழக்கிறோம். நீங்கள் கட்டாயம் வந்து அரசியலில் அக்கறை செலுத்த வேணும். இந்த அரசியலில் வந்து நீங்கள் கூட படிக்க வேணும். நீங்கள் விலகி குடும்பத்தோடையும் பிள்ளைகளோடையும் ஒதுங்கி நிற்கிறது அது இந்த ஆணாதிக்க உலகத்தில் வந்து அது திணிக்கப்படுது உங்களில். ஆனால் நீங்கள் அதுக்கு விடுறன்றது வந்து உண்மையிலே இனத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு யதார்த்தம் வந்து பெண்கள் தான் கூடுதலாக வந்து எங்கட இளம் சமூகத்தை வந்து முழுமையாக கையாளுற வந்து பெண்கள் அம்மா மேலே தான் எல்லாம் செய்யணும். சரி, அப்போ எங்கட பிள்ளைகள் ஒரு இளம் வயதில் நீங்கள் அக்கறை எடுக்காட்டி இந்த அரசியல் விஷயங்கள் உரிமை சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அக்கறை எடுக்காட்டி அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பும் வந்து அது தொடர்பாக வந்து ஒரு அக்கறையோடு இருக்க போகிறது இல்லை. அதுவும் எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். விலங்கை சொல்கிறேன், அதுவும் எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உரிமை என்றது வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் வந்து அக்கறை எடுத்து
அதில் பற்றி வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியது எங்களுடைய ஒரு பொறுப்பு. தயவு செய்து வந்து நீங்கள் அதிலிருந்து தவறக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மாநகர சபை இங்கே நீங்கள் தென்மராட்சி எடுத்துக்கொண்டால் தென்மராட்சி நகர சபையும் இருக்குது, தென்மராட்சி பிரதேச சபையும் இருக்குது. அந்த 2 சபையில் வந்து எங்களுடைய பெண் வேட்பாளர்கள் 2 பேர், ஒன்று நகர சபை ஒன்று பிரதேச சபை. அந்த நியமனம் தொடர்பாக வந்து தமிழரசு கட்சி வந்து வழக்கு தாக்கல் செய்து அவர்களுடைய நியமனத்தை வந்து ரத்து செய்கிறதுக்குரிய ஒரு முயற்சி எடுத்தார். அந்த வகையில் வந்து அந்த உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் சபையில் வந்து பெரும்பான்மை இருக்கை. அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சபையின் தவிசாளர் எங்களோட அண்ணன் தவிசாளர் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தித்தான் நாங்கள் அந்த பதவியில் வந்து பெறக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய கட்சி தனிப்பெரும் கட்சி, கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சி. அப்படி இருக்கும் அந்த ஒரு வேட்பாளரை வந்து தடை செய்ததால் எங்களுக்கு அந்த பெரும்பான்மை நாங்கள் காட்ட முடியலை. சரி, சமமாகத்தான் போனது, டொஸில் தான் நாங்கள் வெண்டது. அதே போல் பிரதேச சபையிலையும் வந்து நடந்தது. அப்போ இந்த நிலைமை தொடரக்கூடாது என்றதுக்காக அந்த நியமனம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்த உடனே வந்து அந்த 2 பெண்களும் தங்களோட பதவியை வந்து ராஜினாமா செய்தது. சரிதானே? ஏன்னா சபையில் வந்து எங்களுடைய அணி பலமாக இருக்கோடும் தங்களுடைய நியமனம் சம்பந்தமாக வந்து ஆட்சேபனை தெரிவித்திருக்கிற இடத்துல எங்களுடைய மக்களுடைய ஆணைக்கு வந்து அது பாதகமாக வரக்கூடாதுன்றதுக்காக அவை சுயமாகவே வந்து தங்களோட பதவியை வந்து ராஜினாமா செய்யணும். ராஜினாமா செய்தது வந்து தேர்தல் ஆணையாளருக்கு வந்து அறிவித்ததுக்கு பிறகு நான் கட்சியினுடைய செயலாளர் என்ற வகையில் வந்து ஒரு புது ஆக்களை வந்து நியமிக்கணும். சரிதானே? ராஜினாமா செய்த கடிதம் போய் அந்த தேர்தல் ஆணையாளருக்கு போய் சேர்ந்த உடனே தேர்தல் ஆணைக்குழு வந்து என்னிடம் வந்து எழுதி இருக்கணும் வந்து இந்த வெற்றிடம் ஒன்று உருவாகி இருக்கு, என்னிடம் அந்த உறுப்பினர்கள் வந்து பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள், நீங்கள் கட்சியினுடைய செயலாளர் என்ற வகையில் வந்து நீங்கள் அந்த நியமனத்தை உடனடியாக செய்யுங்கள். இதுவரைக்கும் அந்த தேர்தல் ஆணைக்குழு வந்து எனக்கு வந்து கடிதம் எழுத இல்லை. அவே முறைப்படி எழுத வேணும், ஆனால் எழுத இல்லை. இப்போ ராஜினாமா செய்து ஒரு வருஷத்துக்கு மேலே அப்போ எந்த ஒரு தடையும் இல்லை. ஆணைக்குழுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டாம் என்று சொல்லி அவையே கட்டுப்படுத்துறது. அந்த கடிதத்தை எனக்கு எழுதி நீங்கள் தயவு செய்து செயலாளர் வகையில் ஒரு ஆளை நியமியுங்கள், பரிசீலிங்கள் என்று எனக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் எந்த ஒரு தடை உத்தரவும் கிடையாது. அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தேர்தல் ஆணைக்குழு அந்த கடிதத்தை முறைப்படி வந்து எனக்கு எழுதுறாங்க இல்லை. ஏன்? அரசியல். வந்து ஜேவிபி சொல்லுது வந்து தாங்கள் தலையீடு செய்கிற இல்லை, அரசியலில் தலையிட மாட்டோம், நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம், ஒரு ஆணைக்குழுண்டா அது ஒரு சுதந்திரமாக இயங்குற வேணும் என்றெல்லாம் சொல்லுவினோம். ஆனால் நான் கேட்குறேன், ஏன் இந்த ஆணைக்குழு எங்களுக்கு அந்த கடிதத்தை எழுதாமல் இருக்கிறோம்? அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ? இதுதான் நிலைமை. வடகிழக்கை பொறுத்தவரையில் இங்கே வந்து நீதி நியாயம் கடைபிடிக்கப்படுது இல்லை. நிர்வாகிகளும் வந்து முழுமையாக ஒரு அரசியல் நிகழ்ச்சியினருக்குள்ள வந்து போகிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நிலைமை இருக்கு. அப்போ ஜேவிபி வந்து தங்கட மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு, இதுதான் அந்த இனவாதம் என்று சொல்கிறேன், சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு முகத்தை காட்டி அரசியலை வந்து நிர்வாகத்திலிருந்து நீக்கிற வகையில் வந்து செயல்பட்டு, இன்னொரு பக்கம் வந்து இங்கே போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இந்த தையட்டி விஹாரைக்கு வந்து போலீஸ் போய் வழக்கு போடுது. போலீஸுக்கும் வந்து விஹாரிக்கும் என்ன தொடர்பு? நான் கேட்குறேன். போலீஸ் போய் விஹாராவதி பெரிய காப்பாற்றுறதுக்கு வந்து வழக்கு போடுது. அப்போ யார் அதுக்கு பின்னால் நிற்குது? விளங்க சொல்கிறேன். அப்போ தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சும்மா நல்ல வார்த்தைகள் கதைக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆழமான நடக்கிற விஷயங்களை சரியாக விளங்கி கொள்ளாமல்
நீங்கள் இருந்தீங்களோ அந்த அந்த தவளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற சட்டிக்குள்ளே போட்டு கீழால வந்து நெருப்பை போடுவாங்க. முதல்ல வந்து தவளை சொல்லும் போது நல்லா 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 இருக்குது, சுகமாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அது கொதித்து செத்து போகும். தயவு செய்து அந்த நிலைக்குள்ளே நீங்கள் சிக்கப்படாதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.